கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமென். இதை செய்கிற கர்த்தருமாய், இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமமுள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னை நோக்கி கூப்பிடு. தேவனை நோக்கி கூப்பிடுதல் என்பது ஜெபத்தை குறிக்கிறது. அனுதினமும் அவர் சமூகம் அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது, அதாவது அவரை கூப்பிடும் பொழுது என்ன நடக்கும்? முதற் காரியம் அவர் சொல்வது, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் என்கிறார். நாம் ஒரு காரியத்தை குறித்து தேவனிடத்தில் கேட்கும்போது அதை செய் அல்லது செய்யாதே என்று உத்தரவு கொடுக்கிறார். அடுத்ததாக, நாம் அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று வாக்களிக்கிறார். நாம் கேட்ட ஒரு காரியத்தை குறித்து செய் அல்லது செய்யாதே என்று உத்தரவு கொடுத்த பின் எப்படி செய்வது என்றோ, ஏன் செய்ய வேண்டாம் என்று கூறினார் என்றோ கலங்கி நிற்கும் பொழுது, நாம் அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் நமக்கு அறிவிப்பார். நம்மில் பெரும்பாலோர் ஜெபிக்கிறோம், ஆனால் பெரும்பாலும் தேவன் நமக்கு செவி கொடுத்தார் என்பதில் நாம் உறுதியாக இல்லை அல்லது நம்பிக்கை இல்லை. நீங்கள் ஒரு வீட்டுக்காக ஜெபிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஜெபித்தவுடன் உங்கள் வீடு மற்றும் பிற விவரங்களை ஒரு கனவில் அல்லது ஒரு தரிசனத்தில் தேவன் உங்களுக்கு காட்டுகிறார். இது தேவன் மீதான விசுவாசம் மற்றும் நம்பிக்கையின் உயர்ந்த மட்டத்தில் உங்களை கொண்டு செல்லும். அது குறிப்பிடத்தக்கதாக இருக்கும். வீடு கட்டுவதில் தாமதம் ஏற்பட்டாலும் உறுதியாக இருப்பீர்கள். காரணம், கர்த்தர் ஏற்கனவே உங்களுக்கு காண்பித்துள்ளார். இது ஜெபத்தின் தீர்க்க தரிசன பரிமாணம். நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது நடக்கும் இரண்டாவது விஷயம், சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவோம். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது கூறுவதை கவனியுங்கள். எதிரிகள் மாம்ச பிரகாரமாகவோ ஆவிக்குரிய எதிரிகளாகவோ இருக்கலாம். ஆவிக்குரிய எதிரிகள் அப்படின்னு சொல்லும்போது ஆவி, சாத்தான், பிசாசு அல்லது இந்த செய்வினை அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி ஜெபம் உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் எதிரிகளிடம் இருந்து, அதாவது காணக்கூடிய மற்றும் காணப்படாத எதிரிகளிடம் இருந்து விடுதலையை கொண்டு வரும். நம்முடைய அன்பான தேவனை நாம் எப்பொழுது வேண்டுமென்றாலும் கூப்பிடலாம். ஏனெனில் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. இதை விசுவாசிக்கிறீங்க இல்லைங்களா? சரி, தாவீதின் வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோமே. நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை விடுவிப்பார் என்பதுதான் தாவீது ராஜாவின் சாட்சியாக இருந்தது. எத்தனை முறை அவர் திரும்ப திரும்ப இவ்விதமாய் கூறுகிறார் என்பதை சங்கீத புஸ்தகத்தில் வாசித்து அறியலாம். சிங்கங்களும் கரடியும் அவருக்கு எதிராய் வந்தபொழுது அவர் யாரை நோக்கி கூப்பிட்டார்? கர்த்தரை நோக்கி தானே அவர் பார்த்துருக்கிறாரு. அதனால தானே அவர் சொல்கிறார் பாருங்க, சிங்கத்தின் வாயில் இருந்த என் ஆட்டை நான் மீட்டேன்றார். அது எப்படி சாத்தியம்?
தேவனால் மட்டும்தான் அது சாத்தியம். அப்போது அவர் தேவனையே நம்பி அவரையே சார்ந்து இருந்ததுனால தான் சிங்கமாக இருந்தாலும் சரி, கரடியாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பயங்கரமான எதிரிகளாக இருந்தாலும் அவங்கள்ட்ட அவர் தப்பிக்கப்பட்டார், ரட்சிக்கப்பட்டார். அடுத்த காரியம் பாருங்க. இஸ்ரவேலர்களை நடுங்க வைத்து கொண்டிருந்த கோலியாத் முன் நின்ற தாவீது, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று கூறியதிலிருந்து அவர் யாரை நோக்கி பார்க்கிறார் என்று புரிகிறதல்லவா? அவர் மனித உதவியை நாடவில்லை, தன் சுய பலத்தையும் சார்ந்து கொள்ளவில்லை. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று என்று விசுவாச அறிக்கை இடுபவர் வெறும் கூழாங்கல்லை கவனில் ஏற்றி கோலியாத்தை நோக்கி எறிய அது அவன் நெற்றியில் பதிந்து முகம் குப்புற விழுந்தான் என்று பார்க்கிறோம். உங்கள் பிரச்சனை சிறியதோ பெரியதோ, போராட்டம் கொடியதோ பயங்கரமானதோ, எதுவாயிருந்தாலும் நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் உங்களுக்கு விடுதலை அளிப்பார். ஆண்டவரே சொல்லியிருக்கிறாருங்க. என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று. ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் எத்தனை எத்தனை அருமையானவை பாருங்களேன். அதாவது இன்னொன்று சொல்கிறார் பாருங்க, அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். எவ்வளோ ஆணித்தரமாக, எவ்வளோ அழகாக, நம்ம மேலே எவ்வளோ அன்பு இருந்தால் அவர் இப்படி சொல்லுவார். நீங்கள் கூப்பிட்றதுக்கு முன்னாடியே நான் மறு உத்தரவு சொல்லிடுவேம்மா, நீங்கள் பேசும்போது நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா எத்தனை அன்பான தேவன் நம்முடைய தேவாதி தேவன். எஸ்ஐகே ராஜாவை எடுத்துக்கோங்களேன். வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். வாழ்நாள் முடிய போகுது அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன செஞ்சான்? கண்ணீரோடு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் உடனே மனம் இறங்கி அவன் வியாதியை நீக்கியதோடு அவன் ஆயுசு நாட்களில் 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். எத்தனை அன்பான தேவன் பார்த்தீங்களா? நம்ம என்ன செய்யணும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவரை நோக்கி கூப்பிடணும். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். இதை ஒருபோதும் மறந்து போய் விடாதீர்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர் என்ற விசுவாசத்தோடு அவர் பாதம் பணியுங்கள். அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவரே உங்களுக்கு உத்தரவு கொடுத்து உங்களுக்கு எட்டாததும் நீங்கள் அறியாததுமான பெரிய காரியங்களை அறிவித்து உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.